வணக்கம் ரவி. அதாவது மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் அதாவது வேலூர் தொகுதியில் போட்டியிடும் கதிர் ஆனந்தை ஆதரித்து இன்று மாலை வேலூர் கோட்டையின் அருகாமையில் இருக்கக்கூடிய திடலில் முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த பிரச்சாரமானது மாலை 6 மணி அளவில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தற்போது சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும், அதாவது கடந்த 14ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வரும் அழகிரியின் மகனான துரை தயாநிதியை தற்போது பார்ப்பதற்காக முதலமைச்சர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கின்றார். அதாவது துரை தயாநிதி கடந்த 14ஆம் தேதி முதல் அவர் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில், அதாவது சிஎம்சி இருக்கக்கூடிய ஏ வார்டில் தொடர் சிகிச்சையில், ஐசி வார்டில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் இன்று வேலூர் வருகையொட்டி தற்போது துரை தயாநிதியை பார்த்து அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் துரை தயாநிதியின் உடல்நிலை எப்படி இருக்கின்றது என்று கேட்டு அறிவதற்காக தற்போது முதலமைச்சர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார். தொடர்ந்து முதலமைச்சரும் தற்போது ஏவார்டில் இருக்கக்கூடிய துரை தயாநிதியை பார்த்து அதாவது மருத்துவர்களிடம் தொடர்ந்து ஆலோசனையும் மேற்கொண்டு வருகின்றார். அதாவது உடல்நிலை எவ்வாறு இருக்கின்றன, தற்போது இவர் உடல்நிலை எவ்வாறு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார் என்ற விவரங்களையும் தொடர்ந்து கேட்டு அறிந்து வருகின்றார். மேலும் ஏற்கனவே காவல்துறை நேற்று முதலே பலத்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூருக்கு முதலமைச்சர் வருவதன் காரணமாக, தேர்தல் பரப்புரைக்கு வருவதன் காரணமாக ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சிஎம்சி மருத்துவமனைக்கு அவர் முன் அறிவிப்பு இல்லாமல் வந்ததின் காரணமாக இந்த சிஎம்சி மருத்துவ வளாகம் சுற்றிலும் பார்த்தோமானால் தற்போது காவல்துறையினர் 2 அடுக்கு பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முதலமைச்சரின் திடீர் வருகையொட்டி சிஎம்சி மருத்துவமனையில் உள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகளை காண வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் தற்போது முதலமைச்சர் வந்திருப்பதன் காரணமாக சிஎம்சி மருத்துவமனை உள்ளே இருந்து முதலமைச்சரிடம் பார்த்து வருகின்றனர். மேலும் தற்போது முதலமைச்சர் உள்ளே இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய துரை தயாநிதியை தற்போது பார்த்து தொடர்ந்து மருத்துவரிடம் ஆலோசனை செய்து வருகிறார். விதி